ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீக் 2 பிளான்க்கான இன்னைக்கு உள்ள லெசன்ஸ் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஸோ அந்த லெசன்ஸை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் ஃபார் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாலோஜன் குரூப் வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டமில் அட்டாச் ஆகுறதுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஹாலோ அரீன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டமில் அந்த ஹாலோஜன் குரூப் அட்டாச் ஆகுறது ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு வந்து இது சொல்கிறேன். ஸோ இப்போ sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம்னா ஒன்றுமே இல்லை, அதாவது ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கிறது. இதே sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம்னா தட் இஸ் டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் ஆட்டம் கிட்ட அட்டாச் ஆகுறது. sp ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பன் ஆட்டம், அவ்வளோதான். ஓகே, இப்போ கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹாலோஜன் ஆட்டம் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். தட் இஸ் மோனோ ஹாலோ ஆல்கேன்ஸ், மோனோ ஹாலோ அரீன்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, மோனோ ஹாலோ ஆல்கேன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரே ஒரு ஹாலோஜன் இருந்துச்சுன்னா அது வந்து மோனோ ஹாலோ ஆல்கேன். ஒரே ஒரு ஹாலோஜன் இருக்கிற பட்சத்தில் மோனோ ஹாலோ அரீன்ஸ்னு சொல்லுவோம். சரி, இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் இந்த குளோரோ ஈத்தேன். ஸோ குளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து குளோரோ பென்சீன். ஸோ ஒன்றுமே இல்லை, பென்சீன். இது வந்து அரீன்ஸ். அரீன்ஸ்னா இப்போ டபுள் பாண்ட் இருக்கிறது. ஸோ அது வந்து நல்லாவே தெரியும். ஸோ பென்சீன் இஸ் அ அரீன். ஸோ இது வந்து ஒரு மோனோ ஹாலோ அரீன்ஸ் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்த மோனோ ஹாலோ ஆல்கேன்ஸை 3 இதாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரினா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்களேன். இந்த கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இந்த கார்பன் ஆட்டம் வந்து ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதாவது ஒரு நிமிஷம் நின்னுங்க. ஸோ அதாவது பாருங்களேன், இந்த கார்பன் ஆட்டம் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிற இந்த குளோரின் வந்து பிரைமரி கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிரைமரி கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இதை பாருங்களேன், இந்த கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இது வந்து இங்க ஒரு கார்பன் ஆட்டம் கூடயும் இந்த ஒரு கார்பன் ஆட்டம் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி 2 கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது கூட அட்டாச் ஆயிருக்கிற இந்த குளோரினை வந்து என்ன சொல்லுவோம், செகண்டரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்குன்னா 2 கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் ஆட்டமை செகண்டரி கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. சரி, இப்போ டெர்ஷரி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ அதாவது இந்த கார்பன் ஆட்டமை இது கூட அட்டாச் ஆயிருக்கு, இது கூடயும் அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பன் ஆட்டம் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த சென்டர்ல உள்ள கார்பன் ஆட்டம் 3 கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அந்த சென்டர்ல இருக்கிற கார்பன் ஆட்டம் தான் டெரிஷரி கார்பன் ஆட்டம் சொல்லுவோம். அப்போ அந்த ஹாலோஜன் டெரிஷரி கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த டெரிஷரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஐயூபேக் நேம், காமன் நேம் பற்றி வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்படிக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, டெர்ஷரினா என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து டை ஹாலோ ஆல்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோனோ ஹாலோ ஆல்கேன், மோனோ ஹாலோ அரீன்ஸ் பார்த்தாச்சு. டை ஹாலோ ஆல்கேன், டை ஹாலோ அரீன்ஸ்னா ஒன்றுமே இல்லை, 2 ஹாலோஜன் ஆட்டம் இருக்கிறது தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். சரி, இப்போ டை ஹாலோ ஆல்கேன்ஸை 2ஆ கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெம் டைஹாலைட். ஸோ ஜெம் டைஹாலைட்னா ஒன்றுமே இல்லைங்க, 2 ஹாலோஜன் ஆட்டம் இருக்குல்ல, அந்த 2 ஹாலோஜன் ஆட்டமும் ஒரே கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இதான் நம்ம வந்து ஜெம் டைஹாலைடுக்கு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹாலோஜன் ஆட்டமும் இருக்கு, அந்த 2 ஹாலோஜன் ஆட்டமும் ஒரே கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிறது. ஸோ இப்போ வந்து விசினல் டைஹாலைட்னு இன்னொன்று இருக்கு. இந்த விசினல் டைஹாலைட் என்னன்னா 2 ஹாலோஜன் ஆட்டமும் டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் இருக்குது. அதாவது இதான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ஹாலோஜனும் வேற வேற கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது விசினல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் அதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்களேன். ஸோ அதாவது இந்த 2 கார்பன் இருக்கு, சரி 2 ஹாலோஜன் ஆட்டம் இருக்கு, அந்த 2 ஹாலோஜன் ஆட்டமும் ஒரே கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுதுல. ஸோ இது வந்து ஜெம் டைஹாலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஒன்று, ஸோ எப்படி நம்ம நேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெம் டைஹாலைட் இருக்குல்ல, அந்த ஜெம் டைஹாலைடை வந்து ஆல்கிலிடின் ஹாலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. விசினல் டைஹாலைடை வந்து ஆல்கிலீன் ஹாலைட். ஸோ ஜெம் டைஹாலைட் ஆல்கிலிடின் ஹாலைட், விசினல் டைஹாலைட் ஆல்கிலீன் ஹாலைட். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இது ஜெம் டைஹாலைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜெம் டைஹாலைடை பாருங்களேன். ஸோ இப்போ இது எடுத்த உடனே நம்ம வந்து சொல்லலாம் 2 கார்பன் ஆட்டம் இருக்கு, ஈத்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் டைஹாலைடை ஆல்கிலிடின் சொல்லலாம். அப்போ எத்திலிடின் ஹாலைட், அதாவது ஹாலைடுக்கு பதில் இங்கே குளோரைட் இருக்கிறதுனால எத்திலிடின் குளோரைட், அவ்வளோதான், சிம்பிள். 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ ஈத்தேன் அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். பட் நம்ம ஜெம் டைஹாலைடோட நேமிங் வந்து ஆல்கிலிடின் ஹாலைட். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லுவோம்னா எத்திலிடின் குளோரைடு. சரி, இப்போ வந்து விசினல் டைஹாலைடை பாருங்க. விசினல் டைஹாலைட் வந்து ஆல்கிலீன் ஹாலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கு, 2 கார்பன் இருந்தா ஈத்தேன்னு சொல்லுவோம். அப்போ எத்திலீன் குளோரைடு, அவ்வளவுதான், எத்திலீன் குளோரைடு. ஸோ இதான், இதோட முடிஞ்சிச்சு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம விசினல் டைஹாலைடுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தாலே தெரியும் 2 ஹாலோஜன் ஆட்டமும் அட்ஜசன்ட் கார்பன்ல இருக்கு. ஒரே கார்பன்ல இருந்தா ஜெர்ம் டைஹாலைடு, அட்ஜசன்டா இருந்தா விசினல் டைஹாலைடு. அவ்வளவுதான். ஸோ இப்போதைக்கு இதான் டிஃபரன்ஸ். சரி, இப்போ வந்து ஸோ பாலி ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் பாலி ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னா என்னன்னா 3 இல்லைன்னா அதுக்கு மேல 3 இல்லைன்னா அதுக்கு மேல ஹாலோஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை பாலி ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் பாலி ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து குளோரோஃபார்ம் 3 குளோரின் ஆட்டம், 3 புரோமின் ஆட்டம் புரோமோஃபார்ம், 3 அயோடின் ஆட்டம் அயோடோஃபார்ம், 4 குளோரின் ஆட்டம்ஸ். அதை புரியுதா? 3 இல்லைன்னா அதுக்கு மேல குளோரின் ஆட்டம் இருந்துச்சுன்னா நம்ம குளோரின் மட்டும் இல்ல ஹாலோஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா பாலி ஹாலோ ஆல்கின்ஸ், பாலி ஹாலோ அரீன்ஸ். ஓகே, நேம்லாம் பாக்குறீங்கனாலும் பாத்துக்கோங்க, யூஸ்ஃபுல் தான். ஸோ 1, 2, 3 ட்ரை குளோரோ பென்சின், அவ்வளவுதான். ஓகே, சரி, இப்போ வந்து இன்னும் வந்து நம்ம கிளாசிபிகேஷன் முடியல. இன்னொரு கிளாசிபிகேஷன் என்ன, sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகுது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது வந்து அலிலிக் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அலிலிக் ஹேலைட். ஸோ இந்த அலிலிக் ஹேலைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அதாவது ஒரு 2 கார்பன் ஆட்டம்ங்க, அந்த 2 அதாவது என்னங்க, ஒரே ஒரு நிமிஷம், ஸோ ஹைலைட் பண்ணிக்கிறேன் அதை வந்து. ஓகே, ஸோ இந்த 2 கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இந்த 2 கார்பன் ஆட்டம்க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு. அந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் ஆட்டம்க்கு அடுத்த உள்ள கார்பன் ஆட்டம் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். ஸோ இது வந்து நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்களேன். ஸோ அதாவது இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிங்கிள் பாண்ட் இருந்தா sp3 ஹைபிரிடைஸ்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிறது அலிலிக் ஹேலைடுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு கண்டிஷனும் இருக்கு, என்னன்னா 2 கார்பன் ஆட்டம்க்கு இடையில உள்ள டபுள் பாண்ட், அதாவது டபுள் பாண்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்த உள்ள கார்பன் ஆட்டம் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2 கார்பனுக்கு இடையில வந்து டபுள் பாண்ட் இருக்கா, அதுக்கு அடுத்த உள்ள கார்பன் ஆட்டம் வந்து sp3 சிங்கிள் பாண்ட் தானே இருக்கு, sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கா, அது கூட அட்டாச் ஆயிருக்கிற குளோரின் இருக்கு. ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவோம்னா அலிலிக் ஹேலைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஐயூபேக் நேமை பத்தி இப்போ யோசிக்காதீங்க. ஸோ இது அலிலிக் ஹேலைட்னா என்னது, வினிலிக் ஹேலைட்னா என்னது அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் சொல்றேன். ஸோ லாஸ்டா அலிலிக் ஹேலைட்னா ஒண்ணுமே இல்லை, 2 கார்பன் ஆட்டம் இருக்கு, அந்த 2 கார்பன் ஆட்டம்க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு. மூணாவதா உள்ள கார்பன் ஆட்டம் இப்போ sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கிற பட்சத்துல அங்க நம்ம ஏதாட்டும் ஒரு ஹாலோஜன் ஆட் பண்ணா அது அலிலிக் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஸோ பென்சிலிக் ஹேலைட்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இதுவும் கிட்டத்தட்ட sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் ஆட்டம்ல அட்டாச் ஆகிறது தான். ஸோ ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பென்சின் ரிங்க்கு மேல இந்த கார்பன் ஆட்டம் இருக்கா, ஸோ ஒரே ஒரு நிமிஷம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இந்த கார்பன் ஆட்டம்ல நான் வந்து ஒரு குளோரின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது வந்து sp3 ஹைபிரிடைஸ், இது வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும், சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, இது sp3 ஹைபிரிடைஸ். ஆனா அதாவது இந்த ஒரு பென்சின் ரிங்க்கு மேல உள்ள கார்பன் ஆட்டம் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கு, அதுல நான் குளோரின் அட்டாச் பண்றேன். ஸோ அது வந்து பென்சில் குளோரைடு. அதே மாதிரி இங்க ஒரு பென்சின் இருக்கு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பென்சின் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு கார்பன் எடுத்தாலுமே sp2 ஹைபிரிடைஸ் தான். ஆனா நான் பென்சின்ல உள்ள கார்பன்ல டைரக்டா அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்லல. பென்சின் ரிங்ல ஒரு மேல வந்து ஒரு மெத்தில் குரூப் இல்ல ஒரு டொலின் கூட நம்ம சொல்லலாம், டொலின். ஸோ நம்ம வந்து ஒரு பென்சின் ரிங்ல மேல வந்து ஒரு மெத்தில் குரூப் எடுத்துக்கிறோம். ஸோ அங்க நான் குளோரின் அட்டாச் பண்ணும்போது அது வந்து sp3 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, இப்போ வந்து sp2 ஹைபிரிடைஸ் கார்பன் ஆட்டம் கூட எப்படி அட்டாச் பண்றாங்க. ஸோ இது வந்து வினிலிக் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க அலிலிக் ஹேலைட் நம்ம பார்க்கும்போது 2 கார்பன் ஆட்டம்க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கும், அதுக்கடுத்து உள்ள கார்பன் ஆட்டம் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கிற பட்சத்துல அங்க நம்ம ஹாலோஜன் அட்டாச் பண்ணா அது அலிலிக் ஹேலைட். இங்க ஒண்ணுமே இல்ல, 2 கார்பன் ஆட்டம் எடுத்துக்கோங்க, 2த்துக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு, அந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்லயே அட்டாச் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ அதாவது sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கிற கார்பன்லயே அட்டாச் பண்ணிருங்க. ஸோ அதான் வினிலிக் ஹேலைட். ஸோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், இந்த கார்பன் ஆட்டமும் இந்த கார்பன் ஆட்டமுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு, நான் டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் ஆட்டம் கிட்டே அட்டாச் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஸோ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே புரியுதுல வினிலிக் அண்ட் அலிலிக் ஹேலைடுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன், ஸோ டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் கிட்டே நான் அட்டாச் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஸோ டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்லயே நான் அட்டாச் பண்ணிடுறேன், அது வினிலிக். அதே சிங்கிள் பாண்ட் இருக்கிற கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கிற கார்பன்ல அட்டாச் பண்ணா அது அலிலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அரீல் ஹேலைட். ஸோ அரீல் குரூப் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆரோமேட்டிக் குரூப் எடுத்துக்கோங்க, அதுல இருந்து ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணா அது அரீல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து CH4 எடுத்துக்கோங்களேன், CH4 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மெத்தில் நம்ம சொல்லுவோம், சாரி மீத்தேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். CH4 மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஓகே, இதே வந்து CH3 அப்படின்னு எடுத்துக்கோங்க, CH3. ஸோ CH3னா நம்ம வந்து மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி CH4னா மீத்தேன்,
இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரோஜனை வெளியே எடுக்கும் போது நான் மெத்தில் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரிதான் அரில் குரூப்பும். இப்போ வந்து நான் ஒரு பென்சீன் ரிங் வரையறேன்னா, அதாவது வெயிட் பண்ணுங்க, ஒரு பென்சீன் வரையறேன். ஸோ இந்த ஒரு இதை வந்து நம்ம பென்சீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரோஜனை வெளியே எடுக்கேன். ஸோ பென்சீனோட ஃபார்முலா வந்து நல்லா தெரியும், C6H6. ஸோ இதான் பென்சீன் ஃபார்முலா. இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரோஜனை வெளியே எடுத்தேன்னா நான் பென்சில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதான் அதேதான் அரில். ஒரு ஹைட்ரோஜனை வெளியே எடுத்துட்டு குளோரினை ரீப்ளேஸ் பண்றது. ஸோ புரியுதா? ஒரு ஹைட்ரோஜனை வெளியே எடுத்துட்டு குளோரினை அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றது தான் அரில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, அதே மாதிரி 2 பென்சீன் இருந்துச்சுன்னா 2 பென்சீன் ரிங்க அப்படியே ஆட் பண்ணும்போது நம்ம வந்து நாப்தலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து அதான் ஒரு குளோரின் இருக்கு. ஸோ அதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அரில் ஹேலைட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐயூபேக் நோமன்கல்ச்சர். ஸோ எப்படி நேம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம வந்து இதுல இருந்தே டைரக்டா பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஐயூபேக் நோமன்கல்ச்சர். ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஸோ நம்பர் போடுக்கிறேன். ஸோ 1 2 3. இது வந்து நான் ஆல்ரெடி இதை மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன், அதாவது கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்பர் போட்டு நேம் பண்றது வந்து ஐயூபேக் நேமிங், சரிங்களா? அதே காமன் நேம் அப்படின்னா ஐசோ, நியோ, டெர்ஷரி அந்த மாதிரிலாம் நேம் பண்ணுவோம். ஸோ அந்த இதையும் கிளியரா சொல்லிடுறேன். ஐசோனா என்னது, டெர்ஷரினா என்னது, நியோனா என்னது, அந்த இதையும் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஐயூபேக் நேம் அப்படிங்கிறது வந்து நம்பர் பண்ணி நேம் பண்றது, நம்பர் போட்டு நேம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ஸோ இப்போ வந்து 1 2 3, 1 குளோரோ, மொத இடத்துல குளோரின் வந்து இருக்கு. ஸோ அதனால 1 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபைன். ஸோ 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோபைன், அது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், ஸோ அந்த மாதிரி டெக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து வரும் ஆர்டர். ஸோ அப்போ வந்து 3 கார்பன் இருக்கும்போது ப்ரோபைன். ஸோ இதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க, பேரண்ட் செயின் வந்து லாங்கஸ்ட் செயினா இருக்கணும். ஸோ அதுபடி நீங்க எடுத்துக்கணும். ஸோ 1 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபைன். ஓகே, இது வந்து ஐயூபேக் நேம். இப்போ காமன் நேம்னு எடுத்துக்கோங்களேன். காமன் நேம்னா ஸோ ஒண்ணுமே இல்லை, இதுல காமன் நேம் என்னன்னா இப்படி, அதாவது இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோன்னு வரும், பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஸோ அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்படிக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ 3 கார்பன் இருக்கணும். அதுல நடு கார்பன்ல இன்னொரு ஏதாட்டும் ஒரு ஹாலோஜனா இருக்கலாம், இல்லை ஒரு மெத்தில் குரூப்பா இருக்கலாம், அட்டாச் ஆயிருக்கிறது ஐசோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இது வந்து இதோட காமன் நேம் வந்து ஐசோ பியூட்டில் குளோரைட். ஸோ இதோட காமன் நேம் வந்து ஐசோ பியூட்டில் குளோரைட். ஸோ டேரக்டா நீங்க நேம் பண்ணிடலாம், இதுக்கெல்லாம் நம்பர்லாம் போடவே வேண்டாம். ஸோ பார்த்த உடனே சரி 3 கார்பன் இருக்கா, நடுவில் ஒரு மெத்தல் குரூப் இருக்கா, மொத்தம் 4 கார்பன், அப்போ ஐசோ பியூட்டில் குளோரைட், சிம்பிள். சரி, அதே மாதிரி இங்க எடுத்துக்கோங்க. நியோ குரூப்னா என்னன்னா ஒரு கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கணும். ஸோ அதாவது இந்த கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கு. ஸோ 1 2 3 4. ஸோ 4 கார்பன் இருக்கா, ஒரு கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கு. அதுல ஏதாட்டும் ஒரு ஹாலோஜன் அட்டாச் ஆயிருக்குன்னா இல்லையா, அது வந்து வேற ஒரு விஷயம். பட் ஒரு கார்பனை சுத்தி 4 கார்பன் இருந்துச்சுன்னா நியோ அப்படின்னு வந்து நம்ம டைரக்டா சொல்லிடலாம். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், 5 கார்பன் இருக்குங்க மொத்தமா. ஸோ நியோ பென்டில் புரோமைட், அவ்வளோ, இதுதான் காமன் நேம், ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு கார்பனை சுத்தி 4 இருக்கு, நியோன்னு கண்டுபிடிச்சாச்சு. 5 கார்பன் இருக்கு, நியோ பென்டில், புரோமின் இருக்கு, புரோமைட், நியோ பென்டில் புரோமைட், காமன் நேம் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வந்து நம்ம ஐயூபேக் நேம் குள்ள போலாம். ஸோ ஐயூபேக் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எடுத்த உடனே லாங்கஸ்ட் செயினா எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது இதுல இருக்கிறதுலே லாங்கஸ்ட் எடுத்தா ஓகே, கரெக்டா தான் இருக்கு, கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ 1 2 3. ஸோ இப்போ பாருங்க 1 புரோமோ 2,2 டை மெத்தில் ப்ரோபைன், அவ்வளவுதான். ஸோ மொதல் பொசிஷன்ல புரோமோ இருக்கு. ஸோ 1 புரோமோ, ரெண்டாவது பொசிஷன்ல 2 மெத்தில் இருக்கு. ஸோ 2,2 டை மெத்தில் அண்ட் ப்ரோபைன், 3 கார்பன்னால ப்ரோபைன். ஸோ இது வந்து ஐயூபேக். ஓகே, அடுத்ததுக்கு போலாம். ஸோ அடுத்ததுல வந்து நம்ம இனிமே ஐயூபேக் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து டைரக்டா நேம் பண்றது தான். ஓகே, இது வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. 1 2 3 4. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 குளோரோ 3 மெத்தில் பியூட்டேன், 2 குளோரோ 3 மெத்தில் பியூட்டேன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்ததுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொசிஷன்ல 2 ஃப்ளூரின் இருக்கு. அப்போ 2,2 டை ஃப்ளூரோ பியூட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று வச்சுக்கோங்க, இது வந்து 2,2 டை ஃப்ளூரோ பியூட்டேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனா 2 ஹாலோஜன் ஆட்டமும் ஒரே கார்பன்ல அட்டாச் ஆச்சுன்னா அது வந்து ஜெம் டைஹாலைட். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, 2 ஹாலோஜன் ஆட்டமும் ஒரே கார்பன்ல அட்டாச் ஆச்சா ஜெம் டைஹாலைட். ஸோ இங்க ரெண்டுமே ஒரே கார்பன் ஆட்டம்ல அட்டாச் ஆயிருக்கனால ஜெம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம், இண்டிகேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான்.
ஸோ ஜெம் அப்படிங்கிறது வந்து காமன் நேம்ல தான் எழுதணும், ஐயூபேக் நேம் வராது. ஓகே, இப்போ வந்து அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்ததுல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 1 2 3 4 ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஐயூபேக் நேம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2,3 டைஃப்ளூரோ பூட்டேன். ஓகே, ஸோ ஆனால் இதுலயும் ஒரு இது நீங்க நோட் பண்ணணும்னா, 2 ஹாலோஜன் ஆட்டமும் டிஃப்ரெண்ட் இல்ல அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ல இருக்கு. அதாவது வேற வேற கார்பன் ஆட்டம்ல 2 ஃப்ளூரின் ஆட்டமும் இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா விசினல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. என்னன்னா விசினல் நம்ம அங்க பார்த்தோம், விசினலுக்கு வந்து ஆல்கலீன் ஹாலைட், அதே ஜெம்முக்கு பார்த்தா ஆல்கிலிடின் ஹாலைட். இது ரெண்டுமே காமன் நேம்ல தான் நீங்க போடணும், ஐயூபேக்ல போட்டக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போலாம். அண்ட் இதுல நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இதுல என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த இதுல குளோரின் வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே இதை மட்டும் நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே நீங்க டபுள் பாண்டுக்கு கொடுக்கணும். ஸோ இதை நல்லாவே நான் வச்சுக்கோங்க. எப்பவுமே டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு குளோரின் இருக்கு அப்படின்னா டபுள் பாண்டுக்கு தான் அந்த லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இங்க எப்படி பார்த்தாலுமே டபுள் பாண்டுக்கு 2 தான் வரும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது 1 2 3 அண்ட் 4. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். அதாவது ஒரு மெத்தில் குரூப்பை கீழேயும் இன்னொரு மெத்தில் குரூப்பை சைட்லயும் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாங்கஸ்ட் செயின் வந்து அதாவது இருக்கிறதுலே பெரிய செயின் வந்து பேரண்ட் செயினா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மெத்தில என்னோட லெஃப்ட் சைட்லயும் இன்னொரு மெத்தில நான் வந்து கீழேயும் பிரான்ச்சாவும் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு பெரிய ஒரு பேரண்ட் செயின் வந்து கொஞ்சம் லாங்கஸ்ட் செயினா எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை கிளாஸிஃபை பண்ண முடியுது, அதாவது உங்களால வரைய முடியுதுனாலே ஐயூபேக் நேம்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த இது என்னன்னா, ஸோ இதுல வந்து 1 2 3. ஓகே, ஸோ இதுல வந்து எதுக்கு நான் 1 2 3 பண்ணா, அங்க நம்ம ஹாலோஜன் ஆட்டமுக்கு இதுல நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கேன். ஸோ இதை வந்து நேம் நல்லா பாத்துக்கோங்க, ஐயூபேக் நேம் 1 குளோரோமெத்தில். ஸோ மொத இடத்துல குளோரோமெத்தில் இருக்கா? ஸோ பார்த்தாலே தெரியுதுல, குளோரோமெத்தில் இருக்கு மொத இடத்துல. ஸோ அதுக்கு அடுத்த அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல 1,3 ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் இங்க தேர்ட் பொசிஷன்லயும் நம்மளுக்கு வந்து மெத்தில் இருக்கு. ஸோ 1,3 டைமெத்தில். ஸோ மொத இடத்துல குளோரோமெத்தில் இருக்கு, மொத இடத்துலயும் மூணாவது இடத்துலயும் 2 மெத்தில் இருக்கு. ஸோ 1 குளோரோமெத்தில் 1,3 டைமெத்தில். அதுக்கடுத்து இங்க பாருங்க எத்தனை இது இருக்குன்னா, மொத்தம் இது வந்து நம்மளுக்கு பென்டேன் தெரியும், 1 2 3 4 5, மொத்தம் 5 கார்பன் இருக்கு அந்த சைக்ளோ. அதே மாதிரி சைக்ளோ அப்படிங்கறத போடுறதுக்கும் மறந்துடாதீங்க, சைக்ளோ பென்டேன். ஓகே, ஸோ இப்படிக்கு தான். ஸோ அடுத்ததுக்கு போலாம். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம், குளோரின் ஹாலோஜன்னா டபுள் பாண்டான்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அதுபடி நம்பர் போட்டுருக்கல. ஸோ 1 2 3. ஸோ டபுள் பாண்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். லீஸ்ட் நம்பர் டபுள், அதாவது இருக்கிறதே நம்பர் கம்மியான நம்பர் வந்து டபுள் பாண்டுக்கு தான் வரணும். ஸோ 1 2 3 அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து 3 குளோரோ சைக்ளோ ஹெக்ஸ் 1 ஈன். எதுக்கு ENE அப்படின்னு போட்டிருக்காங்க இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ANE ஹெக்ஸேன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா சிங்கிள் பாண்டுன்னு அர்த்தம். ENE அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா டபுள் பாண்டுன்னு அர்த்தம். YNE அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ட்ரிபிள் பாண்டுன்னு அர்த்தம். ஸோ இங்க ENE போட்டிருக்காங்க, ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறனால ENE போட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு வந்து அந்த டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் கொடுத்துருக்கிறனால எனக்கு வந்து 1 ஈன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இப்போ டிரா ஆல் த பாசிபிள் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆஃப் த மாலிகுலர் ஃபார்முலா C2FCl BRI. ஸோ அதாவது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப 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 ஈஸி, பாக்குறதுக்கு வேணா ஐசோமர் ஐயோ ரொம்ப கஷ்டமே அப்படின்லாம் தோணும். ஸோ ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், அந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த குளோரின் இந்த ஃப்ளூரின் இருக்குல்ல, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. இப்போ ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க, இதை வந்து இப்படி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளூரின் கீழே குளோரின் வந்துட்டு, இப்போ இந்த ஃப்ளூரின் கீழே புரோமினை கொண்டு வாங்க, இந்த ஃப்ளூரின் கீழே அயோடினை கொண்டு வாங்க. ஸோ அப்போ எனக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் வந்துச்சு? 3 இது வந்துச்சா? அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃப்ளூரினுக்கு கீழே குளோரின் 1, ஃப்ளூரினுக்கு கீழே புரோமின் 2, ஃப்ளூரினுக்கு கீழே அயோடின் 3. கரெக்டா? சரி, இப்போ 3 ஐசோமர் எனக்கு கிடைச்சிட்டு, அதுக்கடுத்து என்னன்னா இந்த 3த்தையும் அப்படியே தலைகீழ போடுங்க. தலைகீழனா இப்போ எப்படின்னா Cl மேல போட்டும் ஃப்ளூரின் கீழே வரட்டும், அடுத்த புரோமின் மேல போட்டும் ஃப்ளூரின் கீழே வரட்டும். ஸோ புரியுதா? அந்த மாதிரி தலைகீழ போடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா 1 2 3 இப்போ 3 ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, அது கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மொத்தம் 6 ஐசோமர், அவ்வளவுதான்.
ஸோ ஒண்ணுமே இல்லை. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, கடைசியாக சொல்றேன். ஸோ இந்த C2 இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் வேணுமா அப்படிங்கிறது இதெல்லாம் அவங்க எத்தனை ஐசோமர் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நீட் அப்படிங்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே ஏதாட்டும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஃப்ளூரினை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ளூரின் கீழே எனக்கு குளோரின் இருக்கு 1, ஃப்ளூரின் கீழே புரோமின் இருக்கு 2, ஃப்ளூரின் கீழே அயோடினை கொண்டு வாங்க 3 இது வந்துட்டா. இப்போ இதை தலைகீழ போடுங்க. அப்போ தலைகீழ போடும்போது எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர், தலைகீழ போட்டா இன்னொரு ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ 2 வாட்டி வருது. ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருந்து 2 டிஃப்ரெண்ட் ஐசோமர் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 3 × 2 6 அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். மொத்தம் 6 ஐசோமர். ஸோ இதுக்கு வந்து பின்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கிவ் த IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். ஸோ IUPAC நேமா ஓகே. ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி தான் லாங்கஸ்ட், அதாவது லாங்கஸ்ட் செயின் வந்து பேரண்ட் செயினா இருக்கணும். ஸோ இங்க பாருங்க, நான் இதுல இருந்து நேம் பண்றேன். எதுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. நான் இப்போ இதுல இருந்து ஆரம்பிக்கன்னு வைங்களேன். புரோமின் வந்து இதுல இருக்கு சரியா. இப்போ 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நான் இதுல புரோமின்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு 6 தான் வருது. ஸோ அப்படி நான் போட்டு எனக்கு வந்து வேஸ்ட் தான். கரெக்டா? வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னு நீங்க வந்து போடுங்க, எது வந்து லாங்கஸ்ட் செயினா வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து எனக்கு 6 தான் வருது. ஸோ அடுத்ததுல பாருங்களேன், இங்க இருந்து நான் எடுக்கேன் 1 2 3 4 5 6 7 வருதா? ஸோ மொத்தம் 7 இது வருது. ஸோ அப்படின்னா 6 பெருசா 7 பெருசா? ஸோ லாங்கஸ்ட் செயின் பேரண்ட் செயினா இருக்கும். அப்போ 7 தானே பெருசு. ஸோ அப்போ இதுல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து நான் இதுல இருந்து ஆரம்பிக்கேன். 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ வந்து எனக்கு 3வது பொசிஷன்ல புரோமின் இருக்கு. 3வது இடத்துல இருந்து ஒரு பாண்ட்ல புரோமின் இருக்கு. 4வது இடத்துல இருந்து ஒரு பாண்ட்ல எனக்கு வந்து மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இப்படி சும்மா ஒரு கோடு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா மெத்தில் குரூப்னு நல்லா நான் வச்சுக்கோங்க. சும்மா கோடு போட்டிருந்தா மெத்தில் குரூப். ஓகேவா? ஸோ அப்போ 4வது இடத்துல மெத்தில் இருக்கு, 3வது இடத்துல புரோமோ இருக்கு. அப்போ 3 புரோமோ 4 மெத்தில் ஹெப்டேன். அவ்வளவுதான். 3 புரோமோ 4 மெத்தில் ஹெப்டேன் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததுக்கு போலாம். ஸோ இந்த இதில் எடுத்துக்கோங்களேன், நம்பர் வந்து 1 2 3 4. ஸோ இப்போ வந்து 2 குளோரின் இருக்கு. ஸோ இது வந்து ஜெம் தான். ஸோ அது வந்து தேவையில்ல, IUPAC நேம் தான் கேட்கறேன். காமன் நேம் கேட்டால் அந்த ஜெம் அப்படிங்கிறத நீங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ IUPAC நேம் தானே. ஸோ அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதுல இருந்து ஆரம்பிக்க பாருங்க, 1 2 3 4 இப்படி போட்டா எனக்கு டபுள் பாண்டுக்கு 2 கிடைச்சிரும். ஆனா குளோரின் ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கு மேல இப்படி யோசிச்சு பாருங்களேன், 1 2 3 4. ஸோ அப்போ எனக்கு இந்த குளோரினுக்கு மொதல் இடம் கிடைச்சிட்டு, இந்த டபுள் பாண்டுக்கும் எனக்கு 2வது இடம் கிடைச்சிட்டு. ஸோ அப்போ 2 4 2வது இடமும் 4வது இடமும் இருக்கிறது நல்லதா, இல்லைன்னா 1வது இடமும் 2வது இடமும் இருக்கிறது நல்லதா? ஸோ அப்போ 1 2 தானே, லீஸ்ட் தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த சைட்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1,1 டைக்ளோரோ பூட் 2 ஈன் அவ்வளவுதான். ஸோ இதான் இங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்ட போது 1. ஸோ அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் பாண்டா ஹாலோஜனா, டபுள் பாண்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. 1 2 3. ஸோ அப்போ 3 புரோமோ 3 கார்பன் இருக்கிற பட்சத்துல ப்ரோபைன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டபுள் பாண்ட் இருக்கறனால ப்ரோபீன். ஸோ 3 புரோமோ ப்ரோபீன் முடிஞ்சிச்சு. ஸோ ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வரைகிறது நான் வந்து ஒரு கொஸ்டின் சொல்றேன், ஏன்னா இது வந்து மோஸ்ட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. போர்டு எக்ஸாம் லெவலுக்கு ஓகே. ஸோ ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொதல் கொஸ்டின் சொல்றேன். 1 புரோமோ மெத்தில், அதாவது 1 புரோமோ மெத்தில் 2 குளோரோ சைக்ளோ ஹெக்சின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெக்சினை வரைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சைட்ல வந்து நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த ஹெக்சினை வரைஞ்சுக்கோங்க. அதுல இவங்க வந்து ஹெக்சின்னு சொல்லிட்டாங்க. ENE டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, ஸோ வெறும் ENE கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல புரோமோ மீத்தேன், சார் புரோமோ மெத்தில். புரோமோ மெத்தில்னா CH3Br. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெத்தில் YL அரில் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஹைட்ரோஜனுக்கு பதில வேற ஒரு ஹாலோஜன் அட்டம் சப்ஸ்டியூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே புரோமோ சப்ஸ்டியூட் ஆயிருக்கு ஹைட்ரோஜன் பதில. ஸோ புரோமோ மெத்தில் 2வது பொசிஷன்ல குளோரின். ஸோ அப்போ 1 2 அவ்வளவுதான். ஸோ 2வது பொசிஷன்ல குளோரின், மொதல் பொசிஷன்ல இது, மொதல் பொசிஷன்ல டபுள் பாண்ட் அவ்வளவுதான். ஸோ இப்படி இதுதான். சரி, இப்போ வந்து நேச்சர் ஆஃப் CX பாண்ட். ஸோ CX பாண்டுக்குள்ள நேச்சர். ஓகே. ஸோ இப்போ வந்து நல்லா இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆல்கேன் இருக்கு, அந்த ஆல்கேன் கூட ஒரு குளோரின் இருக்கு சரியா. ஸோ இப்போ வந்து நான் இங்க வந்து ஆல்கேனே சும்மா A அப்படின்னு டெனோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆல்கேன் இருக்கு, எனக்கு வந்து ஒரு குளோரின் இருக்கு. குளோரின்ல ஒரு ஹாலோஜன் இருக்கு, X டெனோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி நான் டெனோட் பண்ணும்போது பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் எனக்கு இருக்கும். எப்படின்னு புரியுதா? ஸோ அதாவது இந்த மாதிரி டைபோல் மூமெண்ட் வந்து எனக்கு ஹாலோஜனை நோக்கி இருக்கும். இதே நான் டைபோல் மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான இதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து
2 ஹாலோஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் அப்படின்னு 2 ஹாலோஜன் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, டைபோல் மூமெண்ட் இங்கேயும் இருக்கும், டைபோல் மூமெண்ட் இங்கேயும் இருக்கும். ஆக மொத்தத்தில் ரெண்டுமே கேன்சல் ஆகி டைபோல் மூமெண்ட்டே கிடையாது. ஸோ நோ டைபோல் மூமெண்ட் தான் ஆன்சர். அதே நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாலோஜனை நோக்கி மட்டும்தான் அது வந்து இருக்கும். ஸோ அதனால இங்க டைபோல் மூமெண்ட் வந்து இருக்கு. அதுவும் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து போலார் மாலிக்யூல். ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஹாலோஜன் வந்து எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ்னால போலார் மாலிக்யூல். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து டைபோல் மூமெண்டோட ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெத்தில் குளோரைடு கிரேட்டர் தென் ஃப்ளூரைடு கிரேட்டர் தென் புரோமைடு கிரேட்டர் தென் அயோடைடு. ஸோ இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா, பாண்ட் லென்த் கூட கூட எனர்ஜி வந்து குறையும். ஏன்னா இப்போ நல்லா நான் வச்சுக்கோங்களேன், ஒரு பாண்ட் லென்த் கூடுது, ஒரு கட்டை வந்து அதாவது ஒரு குச்சி வந்து ரொம்ப நீளமா இருக்கு சரிங்களா, ரொம்ப நீளமா இருக்கும்போது லைட்டா அதை பெண்ட் பண்ணாலே உடஞ்சிரும். அதே ஒரு குச்சி வந்து ஒரு விரல் அளவுக்கு தான் இருக்கு, அதுவும் ஸ்ட்ராங்கான குச்சா இருக்கு. ரெண்டுமே ஒரே லெவல்ல உள்ள குச்சின்னு வச்சுக்கோங்களேன். விரல் அளவுக்கு இருக்கிற குச்சிக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும், ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னு ஒரு 100 சென்டிமீட்டர்ல, அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபினைட் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா நான் ஆட்டினாலே உடஞ்சிரும். ஸோ அதான் அப்போ பாண்ட் லென்த் ரொம்ப பெருசா இருக்கும்போது நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தே அதை வந்து உடச்சிடலாம், அதெல்லாம் பிரேக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டைபோல் மொமெண்டோட ஆர்டர் வந்து மெத்தில் குளோரைடு கிரேட்டர் தென் ஃப்ளூரைடு கிரேட்டர் தென் புரோமைடு கிரேட்டர் தென் அயோடைடு. ஏன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து குளோரினுக்கு வந்து ரொம்ப அதிகம், அதனால இது வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ குளோரைடு கிரேட்டர் தென் ஃப்ளூரைடு கிரேட்டர் தென் புரோமைடு கிரேட்டர் தென் அயோடைடு. சரி, இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கின்ஸ். சரி, ஸோ எடுத்த உடனே ஆல்கஹால்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹாலோஜன் ஆசிட். ஓகேவா? பை ஆல்கஹாலோட ரியாக்ஷன் வித் ஹாலோஜன் ஆசிட். ஸோ இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் கவர் பண்ணிடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, அயோடின் கிரேட்டர் தென் புரோமின் கிரேட்டர் தென் ஃப்ளூரின், அதாவது குளோரின். ஸோ ஹச்ஐ, நான் இது வந்து ஹாலோஜெனிக் ஆசிட் சொல்றேன். ஸோ ஹச்ஐ கிரேட்டர் தென் ஹச்பிஆர் கிரேட்டர் தென் ஹச்எல், ஹச்ஐ கிரேட்டர் தென் ஹச்பிஆர் கிரேட்டர் தென் ஹச்ஐ. எதுக்கு எப்படி சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கீழே வர குரூப் டவுன் த குரூப் பாண்ட் லென்த் வந்து கூடும். ஸோ பாண்ட் லென்த் கூட கூட எனர்ஜி கம்மியா கொடுத்தே உடைச்சிடலாம். ஸோ அப்படி கம்மியா எனர்ஜி கொடுத்தாலும் ஈஸியா ரியாக்ட் ஆகுமே, அதாவது ஈஸியா அது வந்து பிரேக் ஆயிரும் அப்படின்னா டக்குன்னு ரியாக்ட் ஆயிரும். ஸோ அதனால ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து ஹச்ஐ கிரேட்டர் தென் ஹச்பிஆர் கிரேட்டர் தென் ஹச்சிஎல். அதுக்கடுத்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் ஆல்கஹால்னு எடுத்தீங்கன்னா, டெர்ஷரி ஆல்கஹால் கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி. இது கண்டிப்பா தெரியணும், பின்னாடி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டெர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி ரியாக்டிவிட்டி ஆர்டர். சரி, இப்போ வந்து க்ரூஸ் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ க்ரூஸ் ப்ராசஸ்னா இந்த ஒரு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இந்த ரியாக்ஷன் மட்டும். ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த ரியேஜென்ட், அதாவது இந்த ஆன்ஹைட்ரஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கடுத்து இந்த விஷயம், இந்த எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா பின்னாடி போக போக கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது அவங்க வந்து நேம்லாம் இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. க்ரூஸ் ப்ராசஸ், க்ரூஸ் ரியேஜென்ட் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இந்த இதை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன்னு கொடுத்துட்டு இங்க எது இருந்தா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஸோ இது வந்து நான் எத்தனால், ஸோ ஒரு எத்தனால் இருக்கு, ஒரு எத்தனாலுக்கும் ஒரு எத்தனால் பிளஸ் ஹச்சிஎல் நான் ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பா தெரியும், இந்த சிஎல் உள்ள வரும், H2O வெளியே போயிடும். இது வந்து நல்லாவே தெரியும். ஆனா என்ன ரியேஜென்ட் இருந்துச்சுன்னா ஆன்ஹைட்ரஸ் ZnCl2, ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 இருந்தாதான் இது நடக்கும். இதுதான் க்ரூஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷன் வந்து ஹச்ஐக்கும் பாசிபிள், HBrக்கும் பாசிபிள். ஆனா அந்த HI HBr எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ NaBr கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். NaBr கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்ணும்போது NaHSO4ம் HBrம் எனக்கு கிடைக்கும். அதே NaI வந்து நான் வந்து H3PO4 கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு HI கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு வந்து இங்க நான் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணல NaI கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து NaI கூட கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து அந்த ஐ இருக்குல்ல, NaI வந்து ஆக்சிடைஸ் ஆகி I2வா மாறிடும். ஸோ NaI ஆக்சிடைஸ் ஆகி I2வா மாறிடும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இங்க ரியாக்ட் பண்ணல. ஸோ புரியுது, அதாவது இங்க H2SO4 இருக்குல்ல, இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்த்துக்கோங்க, இதுல இருந்து எனக்கு 2 ஹைட்ரோஜன் இப்படி வந்துருது. ஸோ அப்போ எனக்கு 2 ஹைட்ரோஜன் வந்துடுது, SO4 பேருது, NaI பேருது. ஸோ இப்போ I2 மட்டும்தான் மீதி இங்க வரும். ஸோ அதனால இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம H3PO4 இதுல ரியாக்ட் பண்றோம். ஓகே, இப்போ வந்து HBr HI வந்து நமக்கு கிடைச்சிட்டு, ஸோ அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து
அதாவது ஹாலோ ஆல்கேன்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ HBr வந்து ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ எப்பவும் போல தான். ஸோ இந்த ரியாக்ஷன் மாதிரி தான், அதாவது க்ரூஸ் ப்ராசஸ் மாதிரி தான், டைரக்டா ரியாக்ட் பண்ணுங்க, ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ இப்படிக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, க்ரூஸ் ப்ராசஸோட ரியேஜென்ட் என்னது, ஆன்ஹைட்ரஸ் ZnCl2, அதோட ப்ராசஸ் என்னது, அவ்வளவுதான். ஸோ இப்படிக்கு நீங்க இதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு அதிகமான ஈல்டு RI, அதாவது ஹாலோ அயோடைடு. ஸோ ஹாலோ அயோடைடு வந்து உங்களுக்கு அதிகமா வேணும், ஈல்டு வந்து அதிகமா வேணும்னா 95% H3PO4 யூஸ் பண்ணுங்க. ஹாலோ அயோடைடு அதிகமா வேணும்னா 95% H3PO4. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது கூட போகலாம். ஸோ பிரைமரி ஆல்கஹால் அண்டர்கோ, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரைமரி ஆல்கஹால் SN2 வந்து எது அண்டர்கோ பண்ணணும்னா பிரைமரி ஆல்கஹால் SN2 அண்டர்கோ பண்ணும். பிரைமரி ஆல்கஹால் SN2, செகண்டரி அண்ட் டெர்ஷரி SN1. அதே மாதிரி SN1ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும், இன்டர்மீடியேட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பத்திலாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ லைட்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மேஜர் ப்ராடக்ட் எப்போ ஃபார்ம் ஆகும், மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் பார்த்தாலே உங்களுக்கு போதும். மேஜர் ப்ராடக்ட்னா என்னது, மைனர் ப்ராடக்ட்னா என்னன்னு நான் கிளியரா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்டன்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நீங்க HBr இங்க ரியாக்ட் பண்றீங்க, பிளஸ் HBr, ஓகே, பிளஸ் HBrன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து ஒரு ஆசிட் தான். இப்போ வந்து HCl நம்ம வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி HBrனா இது வந்து ஒரு ஆசிட் தான். ஸோ அப்போ இதுல இருந்து H+ வரும். ஸோ இப்போ பாத்துக்கோங்க, இந்த OH இருக்கா, ஸோ இந்த OHம் இந்த H+ இருக்குல்ல, இது ரெண்டுமே அப்படியே ரிமூவ் ஆகி H2O வெளியே போயிடும். ஸோ அப்படி வெளியே போற பட்சத்துல இங்க வந்து கண்டிப்பா ஒரு டிஃபிஷியன்டான ஒன்று இருக்கு, கண்டிப்பா ஒரு இது டிஃபிஷியன்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதுல இருந்து ஒரு ஹைட்ரோஜன் வந்து இங்க வரும், ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு ஹைட்ரோஜன், இது வந்து ஒரு ஹைட்ரோஜன் இதுக்கு கொடுக்குது. ஸோ அதை வந்து 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போட்டிருக்கல 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது இப்போ இது வந்து கார்போ கேட்டையானா மாறும், தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜா மாறும். இந்த செகண்ட் கார்பன், ஓகேவா? ஸோ அந்த செகண்ட் கார்பன் வந்து கார்போ கேட்டையானா மாறும். ஸோ இது வந்து கார்போ கேட்டையானா மாறுது. சரி, இப்போ வந்து இது கார்போ கேட்டையானா மாறிட்டு இப்போ வந்து பிஆர்னு ஒன்று எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. இந்த பிஆர் தான் இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, ஃபைனல் ப்ராடக்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துலையும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அதாவது ஒண்ணுமே இல்லை, லாஸ்ட்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கிளியரா நோட் பண்ணுங்க. H+ இருக்குல்ல, HBrல இருந்து H+ இருக்குல்ல, இதுவும் இந்த OHம் வாட்டரா வெளியே போயிடும், ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து இந்த கார்பன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அப்போ அந்த டிஃபிஷியன்சியை போக்குறதுக்காண்டி இந்த கார்பன் வந்து ஒரு ஹைட்ரோஜனை இதுக்கு கொடுக்கு. ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறும், கரெக்டா? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறுது, தட் இஸ் கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்போ கேட்டையான பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பிஆர் வந்து உள்ள வருது. ஸோ இந்த பிஆர் உள்ள வருது, அவ்வளவுதான். ஸோ அந்த இதுதான் இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ இதை நான் வச்சுக்கோங்க, டைரக்டா இப்போ நம்ம அதாவது ஓகே, இப்போ இன்னொரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம், அதாவது என்னன்னா, ஓகே, ஸோ எதுக்காண்டி இந்த OH வெளியே போயிட்டு H2O போயிட்டு இங்க எதுக்கு பிஆர் போடக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அங்க பிஆர் நீங்க தாராளமா போடலாம், ஆனா அது வந்து மைனர் ப்ராடக்ட். எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க, நான் வந்து இப்போ இது வரைக்கும் நடத்திருக்கலன்னு சொல்றேன், அதுக்காக கீழே வர நான் இன்னொன்னு சொல்றேன். ஸோ இப்போ வந்து இது வந்து இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம், ஒரு மெக்கானிசம்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸா பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஸோ இப்போ டேரக்டா நான் ஆடும் பண்ணலாம், எனக்கு பிஆர் தூக்கி நான் இதுலயே போட்டுடலாம், அது போட்டால் அது மைனர் ப்ராடக்ட். நம்ம இந்த மாதிரி 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்றது மேஜர் ப்ராடக்ட், இப்படிக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாஸ்பரஸ் ஹாலைட். ஸோ பாஸ்பரஸ் ஹாலைட் கூட எப்படி ஆல்கஹாலை ரியாக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PCl5. இந்த PCl5ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, HCl வெளியே போயிடும். இப்போ O இருக்கு, ஸோ ஓங்கிற ஒன்று இருக்கு, POCl3 வெளியே வரும். ஸோ அதாவது ஒண்ணுமே இல்லை, நம்மளோட டார்கெட் என்னது, ஹாலோ ஆல்கேன் ஃபார்ம் பண்றது, தட் இஸ். ஸோ அப்போ இங்கே கண்டிப்பா இதுல ஒரு Cl பேரும் OH வெளியே வருது, ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒன்று, இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுட்டு இப்போ HCl வெளியே போயிடும், அதுவும் கிளியரா தெரியும். மீதி உள்ளது எல்லாமே POCl3, அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல எடுத்துக்கோங்களேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ஆல்ரெடி இது 3 மோல்ஸ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து X3 இருக்கு. ஸோ இந்த X3 வந்து இங்க ஆட் ஆயிரும். ஸோ அப்படின்னா இங்க வந்து X3CH3CH2X வந்துட்டா, மீதி உள்ள எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருங்க. அப்ப மீதி என்ன இருக்கு, 3 moles ஆஃப் H இருக்கு, H3, 1 mole ஆஃப் P இருக்கு, H3PO3, அவ்வளவுதான், இதான் மீதி இருக்கு. ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க வந்து அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து மேக் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து SN2 மெக்கானிசம். ஸோ இதையும் சொல்லிக்கிறேன், SN2 மெக்கானிசம்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஸ்டெப்ல முடிக்கிறது தான் SN2 மெக்கானிசம். டைரக்டா
டக்குன்னு முடிஞ்சிருங்க, ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிரும். அதான் SN2 மெக்கானிசம். ஓகேவா? ஸோ SN1 கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ எல்லாமே டீடைல்டா பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா டார்சன்ஸ் மெத்தட். மறந்துடாதீங்க, பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பரேஷன் டார்சன்ஸ் மெத்தட். ஸோ எதுக்காண்டி அப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, இதோட எண்டு ப்ராடக்ட்டை பாருங்க. எண்டு ப்ராடக்ட்னு சொல்லுவது சைடு ப்ராடக்ட்டை பாருங்களேன், கேஸா வெளியே போயிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாருங்க, SO2 கேஸா போயிடும், HCl கேஸா போயிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நல்லா நினைச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமா கேட்கக்கூடியது வந்து எது பெஸ்ட் மெத்தட்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதாவது எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா நம்மளுக்கு அதாவது பெட்டர் மெத்தட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பெட்டர் மெத்தட் எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து SOCl2 தயோனில் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டார்சன்ஸ் மெத்தட்ல SOCl2 தயோனில் குளோரைடு யூஸ் பண்ணுவாங்க. சைடு ப்ராடக்ட் SO2 வந்து கேஸா வெளியே போயிடும், HClலும் கேஸா வெளியே போயிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். மேஜர் ப்ராடக்ட் அண்ட் மைனர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. கிளியரா கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்பவும் போல H2O ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா? H2O வெளியே எடுத்துருங்க. சரி, இப்போ மீதி இருக்கிற கண்டிப்பா இதுல வந்து ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்கு. அந்த டிஃபிஷியன்சியை போக்குறதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைட்ரோஜன் இங்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதாவது நின்னுங்க, நான் வந்து டாட் வச்சு காமிக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஹைட்ரோஜன் வந்து வெளியே போகுது. ஸோ அப்படி போகும்போது இது வந்து கார்போகேட்டையானா மாறுது. ஸோ அதாவது இந்த கிளியரா டெனோட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இங்க வந்து கார்போகேட்டையானா மாறுது. ஒரு ஹைட்ரோஜனை இது கொடுக்கு, அதாவது OH வெளியே போகுது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஹைட்ரோஜனை இந்த இடம் கொடுக்கறனால தான் இது வந்து கார்போகேட்டையானா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைரக்டா சரி அட்டாச் பண்ணியாச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சரி இது மேஜர் ப்ராடக்ட்னு. ஆனா இந்த இதுல இது வந்து மேஜர் ப்ராடக்ட் கிடையாது. இங்க வந்து நம்ம BR அட்டாச் பண்ணாச்சு. ஸோ அதாவது நான் கிளியரா சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் H2O ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்கடுத்த கீழே இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைட்ரோஜன் இது கொடுக்குது. ஏன்னா அங்க வந்து ஒரு இது பேருக்கிறதுனால இது வந்து ஒன்னு கொடுக்குது. கொடுக்கும்போது இது வந்து கார்போகேட்டையானா மாறுது. இந்த இடம் கார்போகேட்டையானா மாறுது. ஸோ மாறும்போது இந்த இடத்துல நம்ம வந்து அந்த BR எல்லாம் ஒரு CL எதுனாலும் இங்க வந்து BR கொடுத்துருக்கனால BR அட்டாச் பண்ணுங்க. ஆனா அது சில கேஸ்ல தான் மேஜர் ப்ராடக்ட், இங்க வந்து இது மைனர் ப்ராடக்ட் தான். ஓகேவா? இன்னொரு மைனர் ப்ராடக்ட் இருக்கு. என்னன்னா OH எடுத்துட்டு BR டைரக்டா போட்டுருங்க. ஸோ இது எல்லாருக்கும் நார்மலா எல்லாருமே செய்யறது தான். அதாவது இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி OH வெளியே போயிட்டு BR உள்ள வந்துடும், H2O வெளியே போயிடும். இது வந்து மைனர் ப்ராடக்ட். இந்த கொடுத்துருக்காங்கல்ல, OHக்கு மேல BR வந்திருக்கு, இது மைனர் ப்ராடக்ட். இப்போ நம்ம 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணோம்ல, அதுவும் மைனர் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளதுதான் மேஜர் ப்ராடக்ட். என்னன்னா ரிங் எக்ஸ்பென்ஷன். இது நான் வச்சுக்கோங்க, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல மேஜர் ப்ராடக்ட் வந்து ரிங் எக்ஸ்பென்ஷன் தான். என்ன ஆகும் அப்படின்னா, H+ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இதெல்லாம் ஓகே தான். அதாவது இங்க வந்து பிளஸ் இருக்கு, இதெல்லாம் ஓகே. இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த CH2 இருக்குல்ல, இது வந்து உள்ள போய் ஒரு, அதாவது பாருங்க கிளியரா சொல்றேன். அப்போ இங்க வந்து 5 ரிங்டு, அதாவது 5 ரிங்டு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? இப்போ வந்து 6 ரிங்கா மாறுது. ஸோ எதுக்குன்னா இந்த CH2 இருக்கா, இங்க வந்து இது வந்து ஒரு ஹைட்ரோஜன் கொடுக்குற பட்சத்துல இது CH3 மாறும். அந்த மெத்தில் குரூப் உள்ள அப்சர்வ் ஆகி மொத்தம் 6 கார்பன் உடையதா மாறும். ஸோ பாருங்களா, மொத்தம் 6 கார்பன் உடையதா மாறுது. ஸோ மாறிட்டு இப்போ வந்து இந்த மறைஞ்சிட்டு பாத்தீங்களா, அந்த C வந்து இங்க இல்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கார்போகேட்டையான் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த கார்போகேட்டையான் அப்படியே இருக்கும். அங்க வந்து புரோமின் அட்டாச் பண்ணிருங்க. இது வந்து மேஜர் ப்ராடக்ட். ஓகே, இதான் ரிங் எக்ஸ்பென்ஷன், ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த ப்ராப்ளம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு 2 ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம பண்ணாதான் கிளியராகவே ஆகும். சரி, ஐடென்டிஃபை த மேஜர் அண்ட் மைனர் ப்ராடக்ட் இன் த ஃபாலோவிங். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் OH எடுத்துருங்க, ஏன்னா H2O வெளியே போயிடும். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, இதுல இருந்து ஹைட்ரேட் ஷிஃப்ட் வரும். ஸோ அப்போ இங்க வந்து புரோமின் ஆட் பண்ணிருங்க. ஸோ அப்போ இதுல வந்து புரோமின், அவ்வளவுதான். ஸோ இதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதான் மேஜர் ப்ராடக்ட். புரோமின் வந்து இங்க வரும். எதுக்குன்னா H2O வெளியே போகுது, ஹைட்ரேட் ஷிஃப்ட், இதுல இருந்து இங்க வந்து ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கு, புரோமின் ஆட் பண்ணுது. ஸோ எல்லாத்துலயும் ஒரே கேஸ் தான் கிட்டத்தட்ட. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப இந்த சம்லே கான்செப்ட் போற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி தான் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பேட்டா ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து CLன்னு ஒன்று இருக்கா, இருந்தாலுமே இப்போ இது போகும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்க இருந்து ஹைட்ரேட் ஷிஃப்ட் வரும் நம்மளுக்கு கரெக்டா. ஸோ அதாவது ஹைட்ரேட் ஷிஃப்ட் இதுல இருந்து இங்க வரும். இப்போ இது வந்து கார்போகேட்டையானா மாறுது. ஓகே, இப்போ இது வந்து கார்போகேட்டையானா மாறிட்டு அந்த இடத்துல குளோரின் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னா ரிங் எக்ஸ்பென்ஷன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி CH வெளியே இருக்கிற பட்சத்துல ரிங்கை எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது வந்து இங்க வரைகிறேன்.
ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ பார்த்துக்கோங்க சார், நீட்டாக வர மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க 4 ரிங்டு ஸ்ட்ரக்சர் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரிங்டு ஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த கார்பன், ஸோ இந்த கார்பன் உள்ள அப்சர்வ் ஆயிட்டு. ஸோ அப்போ மீதி ஒரு CH3 இருக்கு. ஸோ அந்த CH3 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அங்கே தான் போட்டாகணும், அங்கே போட்டுக்கிறேன்லாம் இல்லை. ஸோ அங்கே தான் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னொரு இது என்னன்னா, சிஎல்ல காணுமே வச்சுக்காதீங்க. இங்கேருந்து ஒரு கார்போகேட்டையான் போயிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் சிஎல் வரும். ஸோ அப்போ இங்கே தான் அந்த சிஎல். அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இல்லை. ஃபைனலி ஒரே ஒரு வாட்டி குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதாவது OH போகுது, H2O வெளியே போயிடுது, கார்போகேட்டையான மாறுது. ஏன்னா ஒன்று வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கடுத்து இது வந்து உள்ள அப்சர்வ் ஆகி ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த கார்பன் வந்து உள்ள அப்சர்வ் ஆகி ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அடுத்து இந்த இடத்துல குளோரின் அட்டாச் ஆயிருது. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகே, வந்து நம்ம அடுத்த கேஸ்குள்ள போகலாம். அடுத்து என்னன்னா, ஹைட்ரோ கார்பன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது தான். சரி, ஃப்ரம் ஆல்கேன். ஸோ ஆல்கேன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சன்லைட் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். ஸோ ஆல்கேனோட ரியாக்ஷன் சன்லைட் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். ரியாக்டிவிட்டி வந்து ஃப்ளூரின் கிரேட்டர் தென் குளோரின் கிரேட்டர் தென் புரோமின் கிரேட்டர் தென் அயடின். ஓகே, ரியாக்டிவிட்டி ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயடின். அதே மாதிரி இப்போ ஆல்கஹாலோட ரியாக்டிவிட்டி, சாரி ஆல்கஹால் இல்ல, ஆல்கேன் ஹைட்ரோ கார்பனோட ரியாக்டிவிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி. அதாவது கீழே இருக்குல்ல டெர்ஷரி செகண்டரி பிரைமரி, எப்பவுமே டெர்ஷரி செகண்டரி பிரைமரி தான். எக்ஸப்ஷன் இருந்தா சொல்றேன். ஓகே, ஸோ இதான் நல்லா நான் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆஃப் ஆல்கேன், நான் வந்து இப்போ எக்ஸஸ் ஆஃப் ஆல்கேன் எடுக்கும்போது எனக்கு மோனோ ஹாலோ ஆல்கேன் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸஸ் ஆஃப் ஆல்கேன் எடுத்தா மோனோ ஹாலோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸஸ் ஆஃப் ஆல்கேன் எடுக்கேன், Cl2 கூட ரியாக்ட் பண்றேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சன்லைட் ஹை டெம்பரேச்சர்ல தான் கண்டிப்பா நடக்கணும். ஸோ நடக்கும்போது இந்த குளோரின் இருக்குல்ல, அந்த குளோரின் வந்து சென்டர்ல வந்துச்சுன்னா அது வந்து மேஜர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். சென்டர்ல வந்தா மேஜர் ப்ராடக்ட், சைட்ல வந்தா மைனர் ப்ராடக்ட். அவ்வளவுதான், பார்த்தாலே தெரியும். இந்த மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட். ஸோ ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு ஆல்கேன் எடுத்துக்கோங்க, குளோரின் எடுத்துக்கோங்க. சன்லைட்டோட பிரசன்ஸ்ல நடக்கு. சென்டர்ல வரும்போது அது வந்து மேஜர் ப்ராடக்ட், சைட்ல வந்தா மைனர் ப்ராடக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல பாருங்களேன், இதுல அதே மாதிரி தான், ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆல்கேன் எடுத்துக்கோங்க, ஒரு Br2 எடுத்துக்கோங்க. லைட்டோட பிரசன்ஸ், அதாவது ஹை டெம்பரேச்சர் தான் கண்டிப்பா வேணும், அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த Br வந்து சென்டரை நோக்கி போச்சுன்னா அது வந்து மேஜர் ப்ராடக்ட். கொடுத்துருக்காங்களா பாருங்க, இந்த சென்டர்ல இருக்கா? ஸோ மேஜர் ப்ராடக்ட். இந்த Br வந்து சைட்ல இருந்துச்சுன்னா மைனர் ப்ராடக்ட். ஸோ ஒண்ணுமே இல்லை, சென்டர் நோக்கி போனா மேஜர், சைட்ல இருந்தா மைனர். அவ்வளவுதான். சரி, அதுக்கடுத்த இப்போ அயோடின் வச்சு நடக்க இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அயோடின் ரியாக்ஷன் வித் I2 இஸ் ரிவர்சிபிள். ஸோ அயோடினால நடக்கிற ரியாக்ஷன் வந்து எல்லாமே ரிவர்சிபிள். ஸோ அது இந்த ரியாக்ஷன், ஸோ எல்லாமே இல்லை பார்த்துக்கோங்க இங்கே. ஸோ CH4 + I2 CH3I + HI, CH3I + HI, இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன், CH4 + I2. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த இன்னொன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ஒன்று இருக்கு. HI-யை I2-வா மாற்றக்கூடிய ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் HiO3 அண்ட் HNO3. ஸோ அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அதாவது அயோடின் இல்ல, இந்த HI இருக்குல்ல, HI-யை I2-வா ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்ட் தான் HiO3 HNO3. ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிளுக்குள்ள போலாம். ஸோ ஹைட்ரோ கார்பன் வித் மாலிகுலர் ஃபார்முலா ஆன் மோனோக்ளோரினேஷன். ஒரே ஒரு வாட்டி நம்ம குளோரினேஷன் பண்றோம் அப்படின்னா Cl2-வை ஒரே ஒரு வாட்டி நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து போர்டு எக்ஸாமுக்கு வேணா நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். போர்டு எக்ஸாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. பட் நீட் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த குளோரின் Cl2 இருக்கு, மோனோக்ளோரினேஷன்னா ஒரே ஒரு வாட்டி Cl2 ஆட் பண்ணுங்க. இந்த குளோரினை நான் இங்கே போடலாம், Cl. அதே குளோரினை நான் இங்கே போடலாம். இப்போ நான் இங்கே எதுக்கு போடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒரே ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க பாருங்களேன். சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த சைடு நான் போடுறது ரெண்டுமே ஈக்குவல் தானே, சிமெட்ரிக்கலா தானே இருக்கு. ஸோ அப்போனா ஒன்று நான் இங்கே போடலாம் குளோரினை, இன்னொன்று குளோரினை இந்த மெத்தில் கூட நான் அட்டாச் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ மொத்தம் ரெண்டு ப்ராடக்ட் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ இதான் அந்த ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். ஸோ அந்த ஃபார்முலால 2 ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய மோனோக்ளோரினேஷன் பண்ணும்போது வர்ற ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா? ஸோ இதான். ஸோ கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம். ஸோ இப்போ வந்து ஆல்கேன். ஸோ ஆல்கேன் பார்த்தாச்சு. ஆல்கீன்ஸ்க்கு வந்து நம்ம மூவ் ஆகலாம். ஓகே. ஸோ ஆல்கீன்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஸோ HCl, HBr, HI. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது Br2, Cl2 அந்த மாதிரி கிடையாது. நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த மார்கோனிகாஸ் ரூல். ஸோ மார்கோனிகாஸ் ரூல்னா ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின்ல ஹைட்ரோஜன் ஆட் பண்றது தான். ஸோ இந்த லைன் ரீட் பண்ணிக்கோங்க. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின்ல ஹைட்ரோஜன் ஆட் பண்றது. ஸோ அது வந்து நான் மெக்கானிசம் பார்த்தாலே கிளியரா புரியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மேஜர் ப்ராடக்டா இருக்கணும்னா ஹாலோஜன் வந்து சென்டரை நோக்கி மூவ் ஆகணும், ஹைட்ரோஜன் வந்து சைடுக்கு போகணும். ஸோ மேஜரா இருக்கணும்னா ஹாலோஜன் சென்டர் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. மேஜர்னா ஹாலோஜன் சென்டர், மைனர்னா அப்படியே ஆப்போசிட், ஹாலோஜன் சைட்ல ஹைட்ரோஜன் இங்க. ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே H+ கொடுத்துருக்காங்களா. ஓகே. ஸோ மேஜர் ஃபார்ம் ஆகணும்னா எப்போ தான். ஸோ ஒண்ணுமே இல்லை, அதே மேலே கொடுத்தது தான். இங்கே மேஜர்னா ஹாலோஜன் சென்டர்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்னன்னா H+ ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஓகே. ஸோ அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தாங்க. அந்த ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் சேம் தான். மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உள்ள போய் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறது தான் அந்த மெக்கானிசம். ஸோ அது வந்து இந்த இதில் தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே இப்படி தான் கேட்க போகிறாங்க. சென்டரை நோக்கி போனால் அது ஹாலோஜன் சென்டரில் இருந்துச்சுன்னா மேஜர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து மார்கோனிகாஸ் ரூல். இப்போ ஆன்டி மார்கோனிகாஸ் ரூலுக்குள்ள வந்து நம்ம மூவ் ஆகலாம். ஓகே. ஆன்டி மார்கோனிகாஸ் ரூல்னா என்னன்னா, இந்த மார்கோனிகாஸ் ரூல் இருக்குல்ல, அதுல பெராக்சைடோட பிரசன்ஸ்ல பண்ணும்போது நம்மளுக்கு மைனர் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இங்க பார்த்தாலே தெரியும். ஸோ ஹாலோஜன் சைட்ல இருக்குன்னா அது மைனர் ப்ராடக்ட். ஸோ அப்போ அதாவது மார்கோனிகாஸ் ரூல்ல பெராக்சைடோட பிரசன்ஸ்ல நான் பண்ணும்போது எனக்கு மைனர் ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா அது வந்து ஆன்டி மார்கோனிகாஸ் ரூல். ஸோ ஒண்ணுமே இல்லை, பெராக்சைடு கொடுத்திருந்தாலே மோஸ்ட் ஆன்டி மார்கோனிகாஸ் ரூல் தான். ஸோ அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. பெராக்சைடு ஆன்டி மார்கோனிகாஸ் ரூல். இதான் கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கராஷ் எஃபெக்ட். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. கராஷ் எஃபெக்ட்னா மார்கோனிகாஸ் ரூல்ல பெராக்சைடு யூஸ் பண்ணி ஆன்டி மார்கோனிகாஸா மாத்துறது தான் கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கராஷ் எஃபெக்ட். சரி, இப்போ வந்து அடுத்த உள்ளது என்னன்னா ஒரு ஆல்கின் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து புரோமின் இருக்குல்ல, அந்த புரோமின் கூட நான் வந்து ஒரு ஆல்கினை ஆட் பண்றேன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் CCl4. ஸோ CCl4 கூட நான் ஆட் பண்ணும்போது ப்ரௌன் கலர் வந்து டீகலரைஸ் ஆயிடும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் டீகலரைஸ் ஆகும். ஸோ இந்த லெசன் முக்கால்வாசி அப்படிதான். நீங்க வந்து ரியேஜென்ட் படிச்சு தான் ஆகணும். என்ன விதமான ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ அதாவது ஒரு ஆல்கின் பிளஸ் Br2 புரோமின் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்து டீகலரைஸ் ஆயிரும். ஸோ அந்த இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் CCl4 மறந்துடக்கூடாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் CCl4 விசினில் டை புரோமைட் வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். விசினில் தான் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ விசினில் டை புரோமைட் வந்து கிடைக்கும். சரி, அதுக்கடுத்து ஆன்டி அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டி அடிஷன்னா ஒண்ணுமே இல்லை, ஆப்போசிட் சைடில் ஆட் ஆகுது. அதாவது இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இப்படி ஆட் ஆகிறது ஆன்டி அடிஷன். இப்போ சிஸ்ஸா இருக்கும்போது ரேஸ்மிக் மிக்சர், டிரான்ஸா இருக்கும்போது மீசோ. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்ஸா இருக்கும்போது ரேஸ்மிக் மிக்சர், சிஸ்னா ரேஸ்மிக் மிக்சர், டிரான்ஸ்னா மீசோ. ஓகே, சிஸ்னா ரேஸ்மிக் மிக்சர், டிரான்ஸ்னா மீசோ. சரி, அடுத்த உள்ளது என்னன்னா ஒரு ஆல்கின் இருக்குல்ல, அந்த ஆல்கினை வந்து நான் குளோரின் இல்ல புரோமின் 800 கெல்வின்ல நான் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அலீல் குரூப் கிடைக்கும். ஸோ அலீல் குரூப்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அலீல் குரூப் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆல்கீன் கூட நான் வந்து குளோரின் இல்லைனா புரோமின் 800 கெல்வின்ல ரியாக்ட் பண்ணும்போது அலீல் குரூப் கிடைக்கும். அலீல் குரூப்னா இந்த குளோரின் வந்து இங்கே வரும், இங்கே இருந்து ஒரு ஹைட்ரோஜன் வெளியே போயிடும், HCl வெளியே போகும். ஸோ இந்த குளோரின் இங்கே வருது, இங்க இருந்து ஒரு H வெளியே போய் HCl வெளியே போயிடும். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஒண்ணுமே இல்லை, அலீல் ஹேலைட் எப்போ ஃபார்ம் ஆகும்னா 800 கெல்வினா இருக்கும்போது அலீல் ஹேலைட் வந்து ஃபார்ம் ஆகும். சரி, அதுக்கடுத்து மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதாவது Br வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும். ஸோ இனிஷியலா இங்க வந்து Br உள்ள போகும். ஆனால் இங்க வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கணும். என்னன்னா இப்போ வந்து நான் இங்க இருந்து ஒரு ஹைட்ரோஜன் இது கொடுக்கேன் அப்படின்னா இது ஸ்டேபிள் ஆயிருது, ஆனா இது அன்ஸ்டேபிளா இருக்கா. அப்ப இங்க இருந்து இது வந்து ஒரு ஹைட்ரோஜன் கொடுக்குது. ஸோ 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் இது வந்து இப்போ கார்போ கேட்டையானா மாறுது. இந்த புரோமின் வந்து இங்க உள்ள வருது. ஸோ எதுக்குன்னா இப்போ நான் நல்லா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கார்பன் டபுள் பாண்ட் ஒரு கார்பன் இருக்கு. ஓகேவா? நான் இந்த கார்பனுக்கு மட்டும் கொடுத்தா இப்போ பாருங்க, இங்க வந்து எனக்கு CH2ன்னு வச்சுக்கொடுமே. ஓகே, இங்கேயும் எனக்கு CH2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஷார்ட்டா சும்மா எழுதுறேன், CH2ன்னு வச்சுக்கோங்க இங்கேயும். ஓகே, ஸோ அப்போ நான் இதுல மட்டும் ஆட் பண்றேன் ஏதாட்டும் ஒரு ஹைட்ரோஜன். அப்போ இங்க 3ஆ மாறுது. அதுக்கடுத்து நான் இந்த ஒரு பாண்டை எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பாண்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா
இது வந்து அன்ஸ்டேபிளா தானே இருக்கு பாருங்களேன். ஏன்னா CH2 இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு, இன்னும் ஒரு வேலன்சி வந்து ஃபில் ஆகாம இருக்கு. அந்த இதை கொடுக்க போறது தான் இந்த கார்பன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது கார்போ கேட்டையனா மாறுது. ஸோ அப்போ அந்த கார்போ கேட்டையனை ஃபில் பண்றதுக்கு தான் Br அப்படிங்கிறது உள்ள வருது. ஸோ அவ்வளவுதான், இதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட மற்ற இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ட்ரை யுவர் செல்ஃப் வந்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து HBr. ஓகே, இல்லை நான் ட்ரை யுவர் செல்ஃப் சொல்றேன், ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த ட்ரை யுவர் செல்ஃப் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். ஸோ இங்க வந்து எனக்கு புரோமின் இருக்கா, நான் வந்து இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க இருந்து எனக்கு ஒரு ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவா மாறுது. ஸோ நல்லா வச்சுக்கோங்க, நான் இங்க ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்றேன். நான் மேலே சொன்ன கேஸ் மாதிரி தான். நான் இந்த கார்பனுக்கு ஹைட்ரோஜன் கொடுத்தாலுமே இந்த கார்பன் எனக்கு அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். அப்ப இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த டபுள் பாண்ட் எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல கார்போ கேட்டையன் இருக்கனால இங்க நான் புரோமின் ஆட் பண்றேன். ஸோ ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர், இங்க புரோமின் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது கிளியரா ஒரே ஒரு வாட்டி நான் ஃபைனலா சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்க இருந்து நான் வந்து ஒரு ஹைட்ரோஜன் இது கொடுக்கேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் வந்து கிளியர் ஆயிரும். ஆனா இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்கும்ல, ரெண்டாவது கார்பனுக்கு டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால அந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்க ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு இது கார்போ கேட்டையனா இருக்கும், அங்க வந்து புரோமின் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி அந்த ஸ்ட்ரக்சர் இதுல வந்து நமக்கு எக்ஸ்பென்ஷன் நடக்கும். என்னன்னா இங்க இருந்து எனக்கு ஒரு ஹைட்ரோஜன் கொடுக்குங்க. ஸோ அதுக்கடுத்து இங்க வந்து எனக்கு புரோமின் அட்டாச் ஆகுது. இதெல்லாம் ஓகே தான். ஸோ மறுபடியும் இந்த ஒரு ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். ஒரே ஒரு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்லைன்னா டெலிகிராம்ல கேளுங்க. ஏதாட்டு ஒன்று நான் வந்து உங்களுக்கு செஞ்சு அனுப்புறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஆல்கைன்ஸ். ஸோ ஆல்கைன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, 8th கொஸ்டின். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் வந்து எப்படின்னு சொல்லிட்டேன், ரிங் எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து ஆல்கீன்ஸ், ஆல்கைன். ஸோ ஆல்கைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது. ஸோ பாருங்க, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? ஓகே, ஸோ இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது கூட வந்து நான் Br2 ஆட் பண்றேன். அப்படி Br2 ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு Br, இந்த இடத்துல ஒரு Br, 2 Br2. சரியா? இங்க ஒரு Br, இங்க ஒரு Br அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது எனக்கு வந்து டெட்ரா ஹேலைட் கிடைக்கும். விசினல் டெட்ரா ஹேலைட். ரெண்டுமே ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆனா 4 ஹேலைட் இருக்கிறதுனால விசினல் டெட்ரா ஹேலைட். ஸோ அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒரு ஆல்கைன் இருக்கு, அந்த ஆல்கைன் கூட 2 Br2 ஆட் பண்றேன். அப்ப எனக்கு விசினல் டெட்ரா ஹேலைட் கிடைக்கும். ஓகேவா? இதை நல்லா நான் வச்சுக்கோங்க, விசினல் டெட்ரா ஹேலைட். அதுக்கு அடுத்த ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச்ல 2 கேஸ் இருக்குங்க. ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல, ஆல்கில் அயோடைடு ஃபார்ம் பண்றது ஃபிங்கல்ஸ்டெயின், ஆல்கில் ஃப்ளூரைடு ஃபார்ம் பண்றது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ எப்படி ஆல்கில் அயோடைடு வருது, எப்படி ஆல்கில் ஃப்ளூரைடு வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஆல்கில் அயோடைடு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆல்கில் குளோரைடு இருக்கு. அந்த ஆல்கில் குளோரைடு NaI நான் ரியாக்ட் பண்ணும்போது NaCl பிரிசிபிடேட் ஆயிரும், மறுபடியும் ஆல்கில் அயோடைடு கிடைச்சிடும். ஆனா இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன், இதுதான் ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். எப்பவுமே அந்த ரியேஜென்ட் தான் ஒரு ரியாக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. ஸோ அந்த இதையும் ப்ராடக்டையும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்னா ஆல்கில் அயோடைடு கிடைக்கிறது, அது நான் வச்சுக்கோங்க. என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம்? அசிட்டோன் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து வந்து ஆல்கில் அயோடைடு தான் கிடைக்க போகுது. ஸோ இது பார்த்துக்கோங்க, வேல்டன்ஸ் இன்வர்ஷன். ஸோ ஓரளவுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. வேல்டன்ஸ் இன்வர்ஷன், NaI அண்ட் அசிட்டோன். அது வந்து ரியேஜென்ட் ஃபிக்ஸ்டு ஃபிங்கல்ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து என்னன்னா அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் தலைகீழ மாறும், ஆனா புரோமின் பதில் அயோடின் வரும். அவ்வளவுதான். ஸோ தலைகீழ மாறும், புரோமின் பதில் அயோடின். SN2 மெக்கானிசம் ஒரே ஸ்டெப்ல முடியறதுனால SN2 மெக்கானிசம். இப்போ ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்னா இது வந்து ஒண்ணுமே இல்லை, ரியேஜென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா Hg2F2 AgF CO2 SbF4. ஸோ ஒரே ஒரு வாட்டி அதை நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ல ஆல்கில் ஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகும். ஸோ யூஸ் பண்ற ரியேஜென்ட் AgF Hg2F2 COF2 SbF3. இதான் யூஸ் பண்ற ரியேஜென்ட். ஃபைனலா ஆல்கில் ஃப்ளூரைடு கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்போ அரீன்ஸ். ஸோ அரீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பென்சீன் கூட நான் வந்து புரோமின் ஆட் பண்றேன். ஸோ பென்சீன் கூட புரோமின் ஆட் பண்ணா புரோமோ பென்சீன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் FeBr3. ஸோ பென்சீன் கூட புரோமின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் FeBr3 புரோமோ பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து டொலியின் கூட குளோரின் ஆட் பண்ற இந்த பிரசன்ஸ் ஆஃப் Fe டார்க்ல ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா மெல்டிங் பாயிண்ட்ல உள்ள டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும், அதனால ஆர்த்தோ அண்ட் பேரா மட்டும்தான் கிடைக்கும், மெட்டா கிடைக்காது. நல்லா நான் வச்சுக்கோங்க, மெல்டிங் பாயிண்ட்ல உள்ள டிஃபரன்ஸ் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா மட்டும்தான். ஸோ பென்சீன் கூட புரோமோ பென்சீன், அது வந்து FeBr3யோட பிரசன்ஸ்ல
அதுக்கடுத்து டொலியின் கூட குளோரின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் Fe டார்க்ல வந்து நம்மளுக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா வந்து கிடைக்கும். மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்காண்டி. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் கேஸ் தான். இங்க வந்து ஒரு குளோரின் போகும், இதுல இருந்து இங்க ஒரு குளோரின் ஹைட்ரோஜனுக்கு பதில் ரீப்ளேஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ டயாசோனியம் சால்ட். ஸோ இந்த இதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம், நான் வந்து இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டயாசோனியம் சால்ட்டுக்கு. ஸோ டயாசோனியம் சால்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரைமரி அமைன் இருக்கு. ஓகேவா, ஒரு பிரைமரி அமைன். ஸோ அந்த பிரைமரி அமைன் கூட எண்ணெய் இதுல உள்ள எல்லா ரியேஜென்ட்டும் கண்டிப்பா நீங்க மக்கப் பண்ணுவீங்களோ எல்லாம் புரியுது. அதாவது எப்படி ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், பட் மற்றபடி நீங்க ரியேஜென்ட்லாம் கண்டிப்பா மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ NaNO2 ஒரு பிரைமரி அமைன் கூட NaNO2 பிளஸ் HCl 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல நான் பண்ணும்போது டயாசோனியம் சால்ட். ஸோ டயாசோனியம் சால்ட்னா N ட்ரிபிள் பாண்ட் N பிளஸ் ட்ரிபிள் பாண்ட் NCl மைனஸ். நல்லா இந்த இதையும் ஸ்ட்ரக்சரையும் நல்லா நான் வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது N பிளஸ் ட்ரிபிள் பாண்ட் NCl மைனஸ். ஸோ பிரைமரி அமைன் NaNO2 பிளஸ் HCl 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல டயாசோனியம் சால்ட், பென்சின் மேல N பிளஸ் ட்ரிபிள் பாண்ட் NCl மைனஸ். இது கூட Cu2Cl2 Cu2Br2. ஸோ இந்த Cu2Cl2 Cu2Br2 இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ இந்த இதை வந்து நம்ம சாண்ட் மேயர் ரியாக்ஷன் சொல்லுவோம். Cu2Cl2 Cu2Br2 வந்து சாண்ட் மேயர் ரியாக்ஷன். அதுக்கடுத்து CuRHCl CuRHBr இருக்குல்ல, அது கெட்டர்மேன்ஸ் ரியாக்ஷன். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்ம டயாசோனியம் சால்ட் கூட Cu2Cl2 Cu2Br2 ரியேஜெண்டா யூஸ் பண்ணி குளோரோபென்சின் புரோமோபென்சின் கிடைச்சதுன்னா அது சாண்ட் மேயர் ரியாக்ஷன். CuRHCl CuRHBr யூஸ் பண்ணி நம்மளுக்கு குளோரோபென்சின் புரோமோபென்சின் கிடைச்சதுன்னா அது கெட்டர்மேன்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதுக்கடுத்து அயோடோபென்சின் எப்படி கிடைக்கும்னா Ki யூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஃப்ளூரோபென்சின் எப்படி கிடைக்கும்னா HbF4. இந்த HbF4ல இப்போ அந்த இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா Cl இருக்கு, அந்த Cl-ம் H-ம் வெளியே போய் HCl வெளியே போயிடும். ஸோ அப்போ BF4 மட்டும் இங்க போய் ரியாக்ட் ஆகுது. ஸோ BF4 இதுல வந்து ரியாக்ட் ஆகுதா, இதுல இருந்து BF3யும் N2ம் வெளியே போயிருது. ஸோ இதை மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க, கண்டிப்பா இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் அதிகம். ஓகே, ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், மற்றெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன். சிந்தசிஸ் M டைப்ரோமோ. இது வந்து போர்ட்ல சத்தியமா ரொம்ப கேட்க வாய்ப்பு இருக்கு, கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ சிந்தசிஸ் M டைப்ரோமோ, தட் இஸ் மெட்டா டைப்ரோமோ பென்சின் ஃப்ரம் பென்சின். ஒரு பென்சின் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த ரியேஜென்ட்லாம் நீங்க படிச்சுட்டு ஆகணும். நான் ஒரு வாட்டி சொல்றேன், ரியேஜென்ட் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு ஆகணும். இது ஸோ அதுக்கடுத்து இந்த இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அதாவது ஒரு பென்சின் கூட HNO3 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நைட்ரோ பென்சின் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த நைட்ரோ பென்சின் கிடைச்சிருக்கா. ஸோ இது கூட Br2Fe டார்க்ல ஆட் பண்ணும்போது அந்த புரோமோ வந்து பேரா பொசிஷன். இது வந்து எப்பவுமே பேரா பொசிஷன் தான், நிறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ Br2Fe டார்க்ல ஆட் பண்ணும்போது எப்பவுமே பேரா பொசிஷன்ல தான் அது வந்து இருக்கும். ஸோ அது கூட டின் ஆர் HCl ஆட் பண்ணும்போது O2 வெளியே போயிட்டு H2 வந்து உள்ள வரும். டின் ஆர் HCl ஆட் பண்ணும்போது H2 உள்ள வரும். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரைமரி அமைன்ல இருந்து நம்ம ஈஸியா பென்சின் வந்து கொண்டு வந்துடலாம். எப்படின்னா மேல பார்த்துருப்போம், சாரி புரோமின் வந்து கொண்டு வந்துடலாம். ஓ சாரி அந்த இருக்குல்ல. ஸோ இங்க இருந்து நம்ம புரோமின் கொண்டு வர்றது ஈஸி. ஓகே, ஸோ ஓகே, இங்க வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டயாசோனியம் சால்ட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. NaNO2 பிளஸ் HCl 0 to 5 டிகிரி செல்சியஸ் டயாசோனியம் சால்ட்டா மாறிட்டா. இப்போ மாறின உடனே இங்க வந்து Cu2Br2, ஆல்ரெடி சொன்ன Cu2Br2னா சாண்ட் மேயர் ரியாக்ஷன், டைரக்டா Br வந்து உள்ள வந்துடும். ஸோ இந்த டயாசோனியம் சால்ட்டுக்கு பதிலா Br அப்படிங்கிறது உள்ள வந்துடும். ஓகே, ஃபைனலி HNO3 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து NO2 கிடைக்கும். Br2Fe டார்க்ல பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். NO2 Br மாதிரி டின் ஆர் HCl யூஸ் பண்ணும்போது NH2 கிடைக்கும். ஸோ மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகே, அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பென்சின் கூட CH3COCl, பென்சின் கூட CH3COCl ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இது வந்து ஆனைட்ரஸ் AlCl3 பிரசன்ஸ்ல COCH3 மேல இருக்கும். ஸோ இப்போ வந்து Br2Fe ஆட் பண்ணும்போது Br2Fe டார்க்லயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது மெட்டா பொசிஷன்ல அப்போ சொன்ன மாதிரி தான் மெட்டா பொசிஷன்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மெட்டா பொசிஷன்ல கிடைச்சதுக்கு அடுத்து இங்கே ஜிங்க் அமல்கம் இல்லைன்னா ஜிங்க் அமல்கம் HCl ஆட் பண்ணும்போது ஓக்கு பதில் H2 வரும். ஸோ ஜிங்க் அமல்கம் இல்லைன்னா HCl ஆட் பண்ணும்போது ஓக்கு பதில் H வரும். ஓகே, ஸோ ரியேஜென்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. மற்றபடி எந்த டவுட் இருந்தாலும் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.